Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்கினா 5,000 square feet free. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். இப்போ இதை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்கன்னா யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு எனக்கு தெரியல. முதல்வர் ராமதாஸ் அவர்கள். நான் அதுக்கு முன்னாடி ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் தமிழக மக்கள்கிட்டே மன்னிப்பு கேட்கணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ராமதாஸ் உடைய அன்பு மகன் அன்புமணி கேட்க சொல்லுங்க. நீங்க அரசியல அவுட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு அரசியல முடிவு பண்றது ஒரு வீட்டுல தூங்கி இருக்காருங்க. அதுதாங்க தலைமை ஸ்டாலின் தெளிவா சொல்றாரு. நிறுவனர் சார், நிறுவனர் கட்சியினுடைய எல்லா நிறுவனர் பேசலாமா? ஜனநாயகத்துல எதிர்கட்சி வரிசையில இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க ஆளும் அரசை நோக்கி. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு அந்த கேள்வியே அவாய்ட் பண்றதும் அந்த கேள்வி எழுப்பினவங்களை கொச்சப்படுத்துறதும் நியாயமான கேள்வி எழுப்புறாங்க. அவனு திமுக முட்டு கொடுத்து பேச வரல. ஆனால் தமிழக முதல்வர் மேல தளபதி ஸ்டாலின் மேல முன்னுக்கு பின் முரணாக பேசினார். இல்ல அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க. தொடர்பு படுத்தான கேள்வி கேட்கிறாங்க. அதானி யாருடைய நண்பர்? யாருக்கு நண்பர்? மோடிக்கு நண்பர். இந்தியா கூட்டணிக்கு அவர் நண்பர் இல்லையா? சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் நான் ஒரு 2,500 கோடி லஞ்சம் கொடுத்திருக்கிறேன். அதுல 1,700 கோடி மோடியோடைய நண்பர் ஆந்திராவில் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவங்க தான் கொடுத்திருக்காங்க. உண்மையிலே உங்களுக்கு அதானிக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நெருக்கம் இருந்தால், பேசி இருந்தால் நேரடியாக போங்க, கோர்ட்டுக்கு போங்க. ஏங்க இங்க போய் மக்கள்கிட்ட சலசலப்பை உருவாக்குறீங்க? தேவையான மக்களை தூண்டி விட்டு போய் பஸ்ஸை வச்சு அடிக்கிறது, போய் வண்டியை பூரா பஸ்ஸை பூரா கண்ணாடியை உடைக்கிறது, அரசியலா? இளைஞர்கள் கொந்தளிக்கிறாங்க. அந்த கட்சியினர் எப்படி எங்க கட்சியோட தலைவரை நிறுவனரை இப்படி சொல்லலாம்? அன்புமணி இந்த எச்சரிக்கையை முன்பே விடுத்திருந்தாங்கல்ல. உலக மக்களுக்கு நெருங்கியவர் மோடி என்றுதான், மோடி தான் அவருடைய நண்பர்னு தெரியும். இது ஐயா ராமதாஸ் ஐயா இவர்கிட்ட கேட்கறத விட மோடிட்ட போய் கேட்க சொல்லுங்க. கேட்டு நேரம் இங்க வாங்க, நம்ம சேர்ந்து கூட போய் கேட்போம். நாங்கள் வர்றோம் ஐயாவோட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ஐயாவை தூங்க சொல்லுங்க, அமைதியா வீட்டில் ரெஸ்ட் எடுக்க. கடைசி காலத்தில் பிரதமர் மோடி அவர் கேள்வி எழுப்பிட்டாருன்னா அப்புறம் ஸ்டாலின் எழுப்ப மாட்டாரு. இன்னொன்று தெரியுமா? இன்னொன்று சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவங்க கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. எந்த கூட்டணிக்குள்ள? திமுக கூட்டணிக்குள்ள. அது சேர்த்துக்க மாட்டாரு தளபதி ஸ்டாலின். இடஒதுக்கீட்டு போராளிகள் மணிமண்டப திறப்புக்கு முதல்வர் ஸ்டாலினையும் ராமதாஸ் அவர்களையும் ஒன்னா நிக்க வைக்கணும்னு திமுக அமைச்சர்கள் திமுகவில் சில பேர் அதை பிடிக்கல ஸ்டாலினுக்கு. ஆமா, தளபதி ஸ்டாலின் நினைச்சு அது வேணான்ட்டாரு. தளபதி ஸ்டாலின் ஒரு யதார்த்தமான வாதி. அந்த கோபத்துல இப்ப ராமதாஸ் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கை போட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. புடிச்சிட்டீங்க. இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்னென்னமோ சொல்றீங்க. இதான் உண்மை. எதிர்கட்சிகளையும் அணைச்சுக்கிட்டு அவங்களும் நம்ம நிகழ்வுக்கு வராங்க அப்படிங்கிறது ஒரு பெருமை தானே. அது ஒரு மரத்தை வெட்டியவர்கள் யார்? தமிழகத்தில் கலவரத்தை உருவாக்கியவர்கள் யார்? யார் சொல்லுங்க பிரதர். இவ்வளவு பேசுறீங்களா? அவருக்காக முட்டு கொடுத்து பேசுறீங்க, ஐயாவுக்காக. விரும்புறாங்களே சில அமைச்சர்கள் விரும்பிட்டு போறாங்க. எங்களுடைய முதல்வர் விரும்பல. அதான இங்க இருக்கிற மேட்ரு. அதனாலதான் முதல்வர் இந்த முயற்சியை செய்யக்கூடாதுன்றக்காக இப்படி பேசிட்டு அப்படி பேசல. நம்ம ஒரு ஐயத்தையும் எழுப்பலாம்ல. விசிகாவை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு வேளை முதல்வர் இப்படி பேசினாரோ? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் பல்வேறு போராட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும், வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்றது அந்த கட்சியின் தலைவர் தொடங்கி பல்வேறு தரப்பிலையும் கூட்டணி கட்சிகள்ல இருந்தும் எதிர்கட்சி வரிசைகள்ல இருந்தும் அந்த அழுத்தம் வந்துட்டு இருக்கு. ஒரு பொறுப்போடு ஒரு எதிர்கட்சி தலைவர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய முதல்வர் அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லைங்கிற மாதிரி சொல்றது சரியானதா இருக்காதுன்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? அதாவது மன்னிப்புல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ இதை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்களா? யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு எனக்கு தெரியல. முதல்வர் ராமதாஸ் அவர்கள்ட்ட. எதுக்கு? ராமதாஸ் அவர்களை வேலை இல்லாம அவர் பாட்டுக்கு அறிக்கை விட்டுட்டு இருக்காருன்னு சொல்றது. அப்போ ஒரு முரணான ஒரு கருத்தை பேசிட்டாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் அதுக்கு முன்னாடி சரி, அது சரியா தப்பான்றது நம்ம அப்புறம் வருவோம். நான் அதுக்கு முன்னாடி ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் தமிழக மக்கள்கிட்டே மன்னிப்பு கேட்கணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? மன்னிப்பு நம்பர் 1. அவர் முத கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்களாம் பள்ளி மாணவனாக இருந்திருப்பீர்கள். அவர் என்னம்மா சொன்னார்? அதாவது வன்னியர் தோழர்கள்லாம் ரொம்ப நக்சல் பாரியில் போய் சேர்ந்துட்டாங்க, அதுமாதிரி இருக்கிறாங்க, அவங்களாம் அரசியல் படுத்தி ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி நான் அரசியலை சொல்லி கொடுப்பேன் அப்படி சொல்லி கூப்பிட்டார்.
எல்லாம் அவரை நம்பி வந்தாங்க பல இளைஞர்கள். கடைசியில் வந்து சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லி சாதி வெறியனாக மாற்றிருக்கிறாரு. அவர்தே அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்னார். அவங்க ஆஃபீஸ் நான் போயிருக்கிறேன் எங்கள் தலைவரோட, அங்கே வந்து மார்க்ஸுடைய போட்டா இருக்குங்க, போட்டால சிலையே இருக்குது, தந்தை பெரியாருடைய சிலை இருக்குது, அறிஞர் அண்ணா அம்பேத்கருடைய சிலை இருக்குது. இத்தனை பேர் சிலையும் வைத்திருந்தாலும் கூட இளைஞர்களை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமாக சாதி வெறியனாக மாற்றி இந்த வாதம்லாம் இப்போ சொல்லுங்க. நானும் இட்டுக்கட்டு பேசல. அப்புறம் என்ன சொன்னார்? பார் உள்ளவரை இந்த பார் இல்லை அந்த பார் உள்ளவரை நான் எப்பயுமே ஏடிஎம் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். அடுத்து ஏடிஎம்கே தானே போய் சரண்டர் ஆனார். நைட்டு பூரா பேசுகிறார் ஏடிஎம் கிட்ட. காலையில் பார்த்தா பிஜேபிகிட்ட போனார். கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்? நான் வந்து என்றைக்குமே பிஜேபியோட உறவு வைக்க மாட்டேன்னு சொன்னார். அது எப்படி நடந்துச்சு? அப்போ அரசியலில் தமிழகத்தில் முன்னுக்கு பின் பேசுகின்ற ஒரே தலைவர் இவர் தான். இல்லை சார், தமிழ்நாடு அரசியல்னு விட்டுருங்க, உலக அரசியலே கூட இந்திய அரசியலே கூட எல்லா தலைவர்களுக்கும் காட்டிடலார். ஒரு கூட்டணியில் இருப்பாங்க, அப்ப எதிர்கூட்டணியில் இருக்கிறவங்களை விமர்சிப்பாங்க, அதே கூட்டணி மாறி மாறி பேசுவாங்க. எந்த கட்சியிலையும் நடந்தது இல்லையா? அதே ஒரு லாஜிக்கோட பேசுங்க, வரம்போடு பேசுங்க. இல்ல சார், நம்ம இந்த இதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோமே. நேரம் வர்றேன். நீ தளபதி ஸ்டாலின் வர சொல்றீங்க, நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்றேன். நான் ஒன்றும் திமுக முட்டு கொடுத்து பேசின வரல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல தலைவர்கள் மேல எனக்கு முரண்பட்ட கருத்துலாம் இருக்கு. ஆனால் தமிழக முதல்வர் மேல தளபதி ஸ்டாலின் மேல முன்னுக்கு பின் முரணாக பேசினார். இல்ல வந்து அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க. தொடர்பு படுத்தான கேள்வி கேட்கிறாங்க. அதானி அமெரிக்கால, அதானி யாருடைய நண்பர்? யாருக்கு நண்பர்? மோடிக்கு நண்பர். உலகளா இல்லையா? உங்களுக்கு இல்லையா? எங்களுக்கு எப்படி நண்பர் ஆக முடியும்? எங்களுக்கு இல்லையா? உங்க கூட்டணிக்கு இல்லையா? யாருக்குமே இல்ல. அவருடைய கூட்டணிக்கு அவர் நண்பர் இல்லையா? வந்து பிளேன்ல போனாங்களே, பிளேன்ல சேர்ந்து வந்து ஒரு தளபதி ஸ்டாலினோட போனாரா? டெம்போவா காசு அனுப்பிச்சோம்னு மோடியே சொன்னாரே பிரச்சாரத்துல. அப்ப அதெல்லாம் யாருக்கு அனுப்பிச்சாரு? யாருக்கு அனுப்புனாரு? எங்க அனுப்புனாரு? இந்தியா கூட்டணிக்கு தான் டெம்போல அனுப்பிச்சாரு காசுன்னு மோடியே விமர்சிச்சாரு அதானி அம்பானி. அதாவது இப்ப நீ நேர கேட்குற உங்க பாயிண்ட்டுக்கு வர்றேன். அது வந்து என்ன ஒரு சிஸ்டம்னா SEI நான் நினைக்கிறேன், அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து வெளிநாட்டில் அமெரிக்காவில் போய் சொல்லுது, நான் வந்து ஒரு 2500 கோடி லஞ்சம் கொடுத்துருக்கிறேன்னு. அதில் 1700 கோடி மோடியோடைய நண்பர் ஆந்திராவில் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ யோசித்து பாருங்க. அப்போ அங்கே தானே கேட்கணும். அப்போ இங்கே பாருங்கள், நீ யார் வேணாலும் கேளுங்க, தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவில் மட்டுமில்லை, உலகத்திலேயே மோடியோடைய பினாமி யாரு? மோடி சொல்கிற வார்த்தையை கேட்டுக்கு, மோடியோடைய பினாமி யாரு? அதானி அம்பானி. அதானி அம்பானியோடைய அங்கே ஆஃபீஸ் வேலை பார்க்குற ஆள் யாரு? ஆஃபீஸ்னால் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வருது அட்வைசர், இவர் தான் அங்கே வழி நடத்துறது, எல்லாம் பண்ணுறது. இன்னும் சொன்னோம்னா இன்வெஸ்ட் பண்ணாரான்னு தெரியல. அப்படிப்பட்டதான் ஐயா. இல்லை சார், இப்படி ஒரு சார்ஜ் வைக்கிறீங்கல்ல, இப்படி ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்களா, இப்படி ஒரு சார்ஜ் வைக்கிறீங்கல்ல, கேள்வி கேளுன்னு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி வருது. நீங்க சந்திச்சீங்களா இல்லையா? உங்களுக்கு காசு வந்துச்சா இல்லையா? அதானியோட நீங்க டீல் இங்க தமிழ்நாட்டுல பண்ணிருக்கீங்களா இல்லையா? அப்ப நாங்க இல்ல பண்ணல, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, அங்க நாங்க வந்து நாங்க அப்படின்னு சொல்ல யாரு பேசணும்? வேணும்னா அன்புமணி அவரை வச்சு கேட்க வைங்க, ராமதாஸ் அன்பு மகன் அன்புமணி கேட்க சொல்லுங்க. நீங்க அரசியல அவுட் ஆயிட்டீங்க. உங்களுக்கு அரசியல் முடிவு பண்றது அதெல்லாம் ஒரு வீட்டில் தூங்கிட்டு இருக்காருங்க. அதுதாங்க தளபதி ஸ்டாலின் தெளிவாக சொல்றாரு. இங்கே பாருங்க, அவர் பாவம் அமைதியாக இருக்கிறாரு, அவர் வீட்டில் இருக்கிறாரு, அவர் சொல்றதுல எங்க கேள்வி கேட்குறீங்க? நிறுவனர் சார், நிறுவனர் கட்சியினுடைய எல்லா நிறுவனர் வந்து ஒரு காலத்தில் வந்து தலித்து அல்லாத ஒரு கூட்டமைப்பை வைத்து தலித்துகளுக்கு எதிர்ப்பாக வன் கொடுமைகளை உருவாக்கியவர். அதுக்கு ரெக்கார்டு இருக்கு. சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க, இது ஒரு வன்முறையை தூண்டுகின்ற ஒரு கட்சி. அதோடைய நிறுவனர் தான் ஐயா ராமதாஸ். ரெக்கார்டு இருக்குல்ல, தூக்கி உள்ள போட்டாங்கல்ல. அப்ப அப்படிப்பட்டவர்களாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. சொல்றேங்க, நேரம் சொல்றேங்க. ஜனநாயகமா? எப்படி ஜனநாயகம் வந்து எல்லாரும் நம்ம என்ன சொல்றோம்னா, எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோன்றோம். ஜனநாயகத்துல எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க ஆளும் அரசை நோக்கி. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு அந்த கேள்வியே அவாய்ட் பண்றதும், அந்த கேள்வி எழுப்பினவங்களை கொச்சப்படுத்துறதும் நியாயமான ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் கேட்கின்ற கேள்வியே அங்க ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, இல்லாத பொல்லாததை பேச வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நீங்க கேட்கறீங்க. திட்டமிட்டு பதிவு போடும் பொழுது கடந்து செல்வதுதான் ஒரு நாகரிகம். அவர் கடந்து செல்லலாம். அவர் வந்து இன்னமும் அவர் வேலை இல்லாம சொல்றாரு, டிப்ளோமேட்டிக்கா சொல்றாரு. அது என்ன அன்டிப்ளோமேட்டிக் வேர்டுன்றீங்களா? அன்பார்லிமெண்டரி வேர்டெல்லாம் இல்ல சொல்லுங்க. இல்ல சார், அப்படி இல்ல சார். அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அரசியல் தலைவர் அந்த வார்த்தையே வந்து ஒரு நாகரிகமான வார்த்தை தான், ஒன்னு தப்பான வார்த்தை. அரசியல் தலைவர் ஒரு கேள்வி எழுப்பும்போது அவரை இப்படி அவாய்ட் பண்ணலாமா? அந்த ஐயா தான் ஒரு காலத்துல வந்து என்னமா சொன்னாரு,
தளபதி ஸ்டாலினை பார்த்து சி நான்லாம் அங்கே போகவே கூடாது, அவங்க ஆஃபீஸில் போய் நான் போய் பேசுகிறதா, அவங்கள்ட்ட போய் பேசுகிறா, சொன்னார சொல்லலையா, நான் கூட முகப்பாவனை ரொம்ப காட்டலை, அதை விட மோசமாக காட்டினார். உண்மையா பொய்யா சொல்லுங்க ஐயா. அப்போ அப்படி சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது தளபதி ஸ்டாலின் நாகரிகமாக சொல்லுகிறார், ஆகா நீங்கள் வந்து வீட்டில் தான் இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க, யாராவது அவர் எழுத மாட்டாருங்க தெரியுங்க, ஒரு பக்கத்தில் இருக்காருங்க, அவர் பேர் எனக்கு தெரியாது, சொல்லக்கூட நாகரிகம் கருதி அவர் எழுதி ட்வீட் போடுவார், ரைட்டாக அவர் பார்த்துட்டு ஓகே வெரி குட் அப்படின்பாரு. இந்த வேலையை ஏங்க செஞ்சுக்கிறீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு அதானிக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நெருக்கம் இருந்தால், பேசியிருந்தால், ஒரு இவரை மாதிரி மோடி மாதிரி 2 பேரும் பிளேனில் ஒன்றா போனாங்கன்ற ரெக்கார்டு இருந்தால் நேரடியாக போங்க, கோர்ட்டுக்கு போங்க. ஏங்க இங்கே போய் மக்கள்கிட்ட சலசலப்பை உருவாக்குறீங்க? தேவையில்லாம் மக்களை வந்து தூண்டி விட்டு போய் பஸ்ஸை வச்சு அடிக்கிறது, போய் வண்டியை பூரா பஸ்ஸை பூரா கண்ணாடியை உடைக்கிறது, இளைஞர் அரசியலா? இளைஞர்கள் கொந்தளிக்கிறாங்க. அந்த கட்சியினர் எப்படி எங்க கட்சியோட தலைவரை நிறுவனரை இப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்க. அன்புமணி இந்த எச்சரிக்கையை அன்புமணி இந்த எச்சரிக்கையை முன்பே விடுத்திருந்தாங்கல்ல, இப்படி முதல்வர் பேசியிருக்க கூடாது, அவர் வருத்தம் தெரிவிக்கணும், இல்லைன்னா எங்க தொண்டர்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாதுன்ற எச்சரிக்கையை அவர் முன்கூட்டியே தானே கொடுக்குறாரு. அப்ப திட்டமிட்டு தமிழகத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்களா? இது ஒரு சாதாரண விஷயம். இப்படி விஷயம் இருக்கும் பொழுது ஒரு உண்மையிலேயே வந்து தளபதி ஸ்டாலின் தலைமையில் இயங்குகின்ற இந்த கட்சி இல்லை இந்த ஆட்சி அதானிகிட்ட காசு வாங்கியிருக்காங்க, இல்லை அவங்கள்ட்ட பேசியிருக்கிறாங்கன்ற ரெக்கார்டு இருந்தால் கோர்ட்டுக்கு போங்க. அதை போற விட்டுவிட்டு சும்மா ட்விட்டரில் இறக்கணும்னு எழுதிக்கிட்டு வந்து கேள்வி கேட்டாங்க, அவர் பதில் சொல்றாரு, கதை அப்பயே முடிஞ்சு. தவறாக பேசினாரா? இல்லை எதாவது நீ சொன்ன மாதிரி ஏதாவது தவறான வார்த்தையை பயன்படுத்தினாரா? நான் சொன்னது அப்படியே அவர் ஏன் சொல்லான்னு சொல்கிறேன். ஆமாங்க ஐயாவுக்கு தூக்கம் வயசு 85 வயசாயிருச்சு, அவர் ரெஸ்ட் எடுப்பார், அவர் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், நீங்கள் மத்தாலே வர கேள்வி எழுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ யார் தலைவர்? யார் ஐயா தலைவரா? தலைவர் யாருங்கப்பா அந்த கட்சிக்கு? அன்புமணி. அண்ணன் அன்புமணி அவர்கள் தானே தலைவராக இருக்கிறாரு. அண்ணன் நீங்கள் பேசுங்களே, நீங்கள் வந்து சொல்லுங்க, நீ ஒரு டாக்டர் வாங்கினவர், நீங்கள் தைரியமாக பேசுகிற விட்டு நீங்கள் கலவரத்தை தூண்டுறீங்க. கலவரத்தை தூண்டுறமா எங்கள் பயிலுக்கு பயங்கரமாக பண்ணுவாங்க, கல்லை விட்டு கட்டுப்படுத்த முடியாதுன்றாரு அவங்கள. இதெல்லாம் வந்து தவறானதுங்க, அப்படிலாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தப்பு. நான் இப்போயும் நான் சொல்கிறேன், தளபதி ஸ்டாலின் மேலே பல ரெக்கார்டு தாங்க முக்கியம். அதாவது ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, ப்ளீஸ் நெறியாளரே, நீ இன்னைக்கு நேற்று வந்த நெறியாளரில் உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்குது, நீ ஓப்பன் அந்த மைக்கை பார்த்து சொல்லுங்கள். ஆமாங்க தளபதி ஸ்டாலின் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குங்க, இப்படிலாம் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்க, நான் அவங்க கட்சியில் வந்து நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு இவர்னா வந்து முதல்வர் ஸ்டாலின். ஏன்னா அவர் மேலே ஒரு முதல்வருடைய மகனாக இருந்தாலும் கூட அவர் மேலே இதுவரைக்கும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை, யாருமே சொல்லலையே. எல்லா மாநிலத்திலையும் பாருங்க, எல்லா மாநிலத்துடைய முதல்வருடைய பையங்க மேலாம் குற்றச்சாட்டு இருக்குது, ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குது ஊழல் சம்பந்தமாக அரசியலில். இவருக்கு இல்லை இது வரைக்கும், எளிமையாக இருக்கிறாரு. அப்போ நீ அவரை போயிட்டு வம்புழுக்கிற மாதிரி நீங்கள் போய் அதானியை சந்திச்சீங்கன்னா போட்டா காடு போட்டா போட்டு விடு, ஒன்றும் இல்லை. அவர் சந்திக்கலைங்க, நான் சொல்கிறேங்க, எல்லாம் விசாரிச்சாச்சுங்க. முதல்வர் சந்திக்கவில்லை. தேவையில்லாம இவங்க பில்டப் பண்ணி முதல்வருக்கு நெருக்கமானவர்களும் சந்திக்கலையா? இன்னும் சொல்ல போனா இன்னும் என்னங்க சொல்லுங்க, முதல்வருக்கு நெருக்கமானவர்களும் சந்திக்கலையா? ஏங்க அது எப்படிங்க? அவர் ஒரு அதானின்றது யாரு? அவர் என்ன மறைமுகமாக ஒரு காட்டுக்குள்ள வாழ்றாரா? அவர் நாட்டுக்குள்ள தானே வாழ்றாரு. அப்ப நாட்டுக்குள்ள பிசினஸ் மேன். அப்ப பிசினஸ் மேனை யாரு வேணுமாலும் சந்திக்கலாம். மோடி மட்டும் சந்திச்சிட கூடாது, பிரதமர் மட்டும் சந்திச்சிட கூடாது. அதாவது எப்படி சார் இது? அவர் ஒரு பிசினஸ் மேன், அவரை ஏன் சந்திச்சா என்ன பிரச்சனைன்னு கேப்பீங்க. அழகா பாயிண்ட் பிடிச்சீங்க. பிரதமர் மோடி சந்திச்சா மட்டும் பிரச்சனை. மோடியுடைய ஒரே வேலை எல்லா வெளிநாடுகளுக்கும் போகும்போது கூட்டி போய் இந்திய தொழிலதிபர்களை தான சார் வாங்கி கொடுக்குறாருல்ல. இந்திய தொழிலதிபர்கள் தான கூட்டி போவாரு பிரதமர் மோடி. நல்லா கூட்டி போனாரு, இந்தியாவுக்கு முதலீடு வேணும்னு போறாரு. நல்லா கூட்டி போனாரு. இந்திய தொழிலதிபர்களை தான கூட்டி போக முடியும். சூப்பர், அருமை, அழகா கூட்டி சென்றவர் மேல் இன்று குற்றச்சாட்டு இருக்கிறது. இவர் இவ்வளவு குற்றச்சாட்டு பிடிவாரான் போட்டிருக்கிறாங்க அமெரிக்கால. அதுக்கு பதில் சொல்லுங்க, பிடிச்சு கொடுங்க அமெரிக்காவுக்கு. சரி ஒண்ணுமே இல்ல, பிரச்சனை இல்ல. எப்படி சார் எங்கேயோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு நீதிமன்றத்துல போட்டாங்கன்றதுக்காக இந்திய பிரஜையை நம்ம வந்து நம்ம விசாரணை இல்லாம கொடுத்துட முடியுமா? அப்ப விசாரணையா ஆரம்பிங்க. அந்த விசாரணை செபி ஆரம்பிச்சு அந்த அம்மா யாரு, அங்க என்ன உள்ள நடக்குதுன்றத அந்த பிரச்சனை நடக்குது. எங்க இவரு சொல்லிட்டாருல, ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு, நாட்டை குட்டிச்சவரை ஆக்குவதே யாரு? இந்த அதானி தான். அதானினாலதே இவ்வளவு சிக்கல் அப்படின்றாருல. எங்கள் தலைவர் பார்லிமெண்ட்லேயே சொன்னார்ல, அதானி போர்ட்டில் இருந்தே அனைத்து வகையான போதை வஸ்துக்களும் உள்ளே வருதுன்றார்ல. அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்லணும்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக சொல்லுகிறேன், உண்மையிலே உலக மக்களுக்கே தெரியும், தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்களும் அல்ல, உலக மக்களுக்கே நெருங்கியவர் மோடி என்று தான். மோடி தான் அவருடைய நண்பர்னு தெரியும். அப்போ இவர் வந்து ஐயா ராமதாஸ் ஐயா வந்து இவர்கிட்ட கேட்குறத விட மோடிகிட்ட போய் கேட்க சொல்லுங்கள். என்னங்க உங்கள் 2 பேருக்கு என்னங்க நட்பு? இவங்களெல்லாம் எல்லாம் பேசி பிள்ளைங்களை என்ன தாங்க பண்ணீங்க? 2 பேரும் பிள்ளைங்களை எங்கெங்கே போனீங்க? என்னென்ன பண்ணீங்க? என்னென்ன பிஸ்னஸ் நாட்டுக்காக கொண்டாந்துருக்கிறீங்க? நாட்டை எவ்வளோ டெவலப் பண்ணிருக்கீங்க கேட்க வேண்டியதானே. கேட்டு நேரம் இங்கே வாங்க, நம்ம சேர்ந்து கூட போய் கேட்போம். நாங்கள் வர்றோம் ஐயாவோட, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சும்மா ஐயா தூங்க சொல்லுங்க, அமைதியா வீட்டுல ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. கடைசி காலத்துல பிரதமர் மோடி அவர் கேள்வி எழுப்பிட்டாருன்னா அப்புறம் ஸ்டாலின் எழுப்ப மாட்டாரு. நான் அடிச்சு சொல்றேன், எங்க எழுப்ப சொல்லுங்க பாப்போம். ஏங்க சாதிக வாரியான கணக்கு வழக்கு எடுப்பதற்கு அதுக்கு எங்க போய் கேட்கணும்? மோடிட்ட போய் கேட்கணும். இதுவரை கேட்டிருக்கிறாரா? அவர் பம்பம் பண்றதாங்க, சும்மா தேவையில்லாத பிரச்சனை வளர்க்குறது. இன்னொன்று தெரியுமா? இன்னொன்று சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவங்க கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. எந்த கூட்டணிக்குள்ள? திமுக கூட்டணிக்குள்ள. அதை சேர்த்துக்க மாட்டாரு தளபதி ஸ்டாலின். மத்தாலும் எப்படி தளபதி ஸ்டாலின் ஐயோ இவரை சேர்த்தோம்னா ஒன்றுமே விளங்காது, யாரும் ஜெயிக்க மாட்டேன்னா நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, தேவையில்லாத பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதான் உண்மை, நான் சொல்கிறது ஃபேக்ட்ரு. இதை கடுப்பை வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போ அவங்க பிரச்சனையை வளர்க்குறாங்க. ஏன்னா நாளை 28, 29 அங்கே இருக்கிற அவங்க கட்சியில் இருக்கிற சில அமைச்சர்கள், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க வந்து ஐயாவையும் நம்ம தளபதி ஸ்டாலினையும் சந்திக்க வச்சுருவோம். அது என்ன சமூக நீதிக்கான அந்த மணி மண்டபம் திறக்கிறாங்க பார்த்தீங்களா, 21 போராளிகள். இதே உண்மை நான் சொல்கிறது பிரதர், உண்மை. அங்கே போய் எப்படி சந்திக்க வைக்க நினைக்கும் போது தான் இவர் வந்து சொல்லிட்டாரு, அதெல்லாம் வேணாமா, தேவையில்லாத வேலையை பண்ணாதீங்க, நம்ம தானே சமூக நீதிக்காக கட்டியிருக்கிறேன், சமூக நீதிக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, சமூக நீதிக்கு எதிராளியாகவே போதும் ஐயா செயல்படுகிறார், அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இந்த மனசில் வச்சுக்கிட்டு ட்வீட் இடஒதுக்கீட்டு போராளிகள் மணிமண்டப திறப்புக்கு முதல்வர் ஸ்டாலினையும் ராமதாஸ் அவர்களையும் ஒன்னா நிக்க வைக்கணும்னு திமுக அமைச்சர்கள் திமுகவில் சில பேர் விரும்பியிருக்கிறார்கள். அப்படின்னு அதை பிடிக்காத அதை வந்து பிடிக்கல ஸ்டாலினுக்கு. ஆமா, அதை தவிர்க்கணும்னு நினைச்சு அது வேணான்ட்டாரு. தளபதி ஸ்டாலின் ஒரு யதார்த்தமான வாதிங்க. அதான் அந்த கோபத்துல இப்ப ராமதாஸ் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கை போட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. புடிச்சிட்டீங்க. இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்னென்னமோ சொல்றீங்க. இதான் உண்மை. இதான் உண்மையிலும் உண்மை, 100க்கு 100 உண்மை. எங்களுக்கு சோர்ஸ் இருக்குல்ல, சோர்ஸ் மத்தாளுகளுக்கு மட்டும்தான் இருக்குமா? எங்களுக்கு கிடைச்ச சோர்ஸில் இதுதான். தளபதி ஸ்டாலின் வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு ஆட்சி நம்ம அப்படியே இருந்தாலும் எதிர்கட்சிகளையும் அணைச்சுக்கிட்டு அவங்களும் நம்ம நிகழ்வுக்கு வராங்க அப்படிங்கிறது ஒரு பெருமை தானே. அது ஒரு மரசை வெட்டியவர்கள் யார்? தமிழகத்தில் வந்து கலவரத்தை உருவாக்கியவர்கள் யார்? யார் சொல்லுங்க பிரதர்? இவ்வளவு பேசுறீங்களா? அவருக்காக முட்டு கொடுத்து பேசுறீங்க, ஐயாவுக்காக. நான் கேட்கிறேன், தருமபுரி கலவரத்தை உருவாக்கியது எந்த கட்சி? அதற்கு வந்து உறுதுணையாக இருந்தவர்கள் யார்? ஜெயலலிதா அம்மையாரை மிகவும் தரக்குறைவாக மேடையை போட்டு பேசியது யார்? யாராவது பேசியிருக்காங்களா அரசியல்ல? எங்களுக்கு கூட நாங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிருக்கோம். எங்கேயாவது அம்மையாரை பற்றி நாங்கள் பேசியிருக்கோமா? அந்த அம்மையார் எங்கள் தலைவர் கட்சியை விட்டு வெளியில், இதை விட்டு அதெல்லாம் கூட்டணியை விட்டு வெளியில் போகும்போது சொல்லிச்சு, அன்பு தம்பி எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க, ஆனால் அரசியல் அவசரம் கூடாதுன்னாரு. எங்கள் தலைவர் அன்பு சிஸ்டர் ரொம்ப நன்றி அப்படின்ட்டாரு. இதே அரசியல். நாங்கள் பேசிட்டோம். சொல்லுங்க பிரதர், யாரும் பேச மாட்டாங்க. தமிழக அரசியலையே கூட்டணிக்கான முயற்சிங்கிறதெல்லாம் கூட தேர்தல் நேரத்தில் நடக்கிறது. ஆனால் இப்போ ராஜ்நாத் சிங்கையே கூட்டு வந்து நிகழ்வு நடத்துவாங்க. எதிரிங்கிறது கொள்கை எதிரியோ அல்லது அரசியல் எதிரியோங்கிறது வேற. ஒரு அரசு நிகழ்ச்சியில் ஒரு பெருமை சேர்க்கிறது, ஒரு சிறப்பு சேர்க்கிற போது அது சார்ந்த நபர்களோ அல்லது முக்கிய நபர்களோ தலைவர்களோ உடன் இருக்கிறதுன்றது ஒரு மரபா, ஒரு நல்ல ஒரு பண்பாகவும் இருக்கும். ராஜ்நாத் சிங்கையே கூப்பிட்டு வந்து கலைஞர் நாணயம் வெளியிடுறாங்க. அந்த வகையில் இப்போ தியாகிகளினுடைய நினைவு மண்டபத்தில் மணிமண்டபத்துக்கு ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலின் அது விரும்ப மாட்டாரா என்ன வர்றத? அதாவது நல்லா கேட்டுங்க, ராஜ்நாத் சிங்கை வந்து அவர் ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர். அவரை கூப்பிட்டது வந்து அவர் பிஜேபிக்காரு ஆர்எஸ்எஸ்காரன்றத கூப்பிடல, இந்தியாவுடைய உச்ச அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர். அந்த அமைச்சர் நல்லா கேட்டுங்க, அந்த அமைச்சர் வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவருடைய அந்த இதை வெளியிடுறாங்க, எதை நாணயத்தை வெளியிடுறாங்க. அப்போ யார் வரணும்? மோடியே வரணும். மோடி வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது எங்கேயோ வெளிநாட்டு போயிட்டு அவரே சுற்றுப்பயணம் தான் இருப்பார்ல, அதானியோட போயிட்டார். அந்த நேரத்துக்கு நல்லா தெரியும். அந்த நேரம் பார்த்து உங்களை வாங்கினது வந்து வெளியிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கு உள்ள அவங்களுக்கு எந்த உறவும் இல்லை. அந்த மாதிரி எப்படி கூப்பிட முடியும்? அந்த மாதிரி சொல்றீங்களே, அமைச்சர்களே விரும்புறாங்களே, யாரு? சில அமைச்சர்கள் விரும்பிட்டு போறாங்க. எங்களுடைய முதல்வர் விரும்பல. அதான இங்க இருக்கிற மேட்ரு. முதல்வர் சொல்லிட்டாரு, இது வேணாம் பாதி சிக்கலான பார்ட்டிப்பா, எதுக்குப்பா வம்பெடுத்துக்கிறீங்க தேவையில்லை. அதனாலதான் முதல்வர் வந்து இந்த முயற்சியை செய்யக்கூடாதுன்றக்காக இப்படி பேசிட்டாரு. அப்படி பேசல, அது யதார்த்தத்தை பேசினார். வம்ப அவங்க தானே இழுக்கிறாங்க, இவரா இழுக்கிறாரு. இவரா போய் ட்வீட் போட்டு அவங்க கட்சியாரை கூப்பிட்டு அதெல்லாம் கூப்பிடக்கூடாது சொன்னாரா? இல்லையே. அவரே அழைத்து வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. ஆனா ட்வீட் போட்டது யாரு? ட்வீட் போட்டது யாருங்க? இல்ல நீங்க இப்படி ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அப்போ நம்ம ஒரு ஐயத்தையும் எழுப்பலாம்ல. விசிகாவை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு வேளை முதல்வர் இப்படி பேசினாரோன்னு. அதாவது விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமா இருக்கிறோம், மிக நல்ல ஒரு கூட்டணி எண்ணத்தோடு இருக்கிறோம். 2026 ஆட்சியில் பங்குன்னு பேசுறோம்.
அதிகாரத்தில் பங்கு வேணும்னு பேசுறோம். இப்பயும் கேட்போம். அமைச்சர்கள் 2026 தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே தாய் உள்ளத்தோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுங்களே. நாளைக்கு வரலாற்றுல திராவிட மாடர்ன்ற கொள்கையை இவர் தான் முதல்ல சூப்பரா பண்ணாருன்னு ஒரு வரலாறு வரும்ல. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எதிரா திமுக இருந்தே சில அமைச்சர்கள் பேசுறாங்க அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு. சமாதானப்படுத்தணும்ன்றதுக்காக கட்சியில கூட எல்லாரும் தான் பேசுறான். ஆனா தலைவர் பேசுறதான பேச்சு. சங்கத்தமே ஒரு பேச்சு பேசுவாப்ல, அதே மாதிரி ஆதவ அர்ஜுன் ஒன்று பேசுவாப்ல, இங்கிட்டு வன்னியரசு ஒன்று பேசுவாப்ல, அண்ணன் ரவிக்குமார் ஒன்று பேசுவாப்ல. ஆனா கடைசி தலைவர் பேச்சு தானே. அது மாதிரி அவங்க அமைச்சர் 5 அமைச்சர் 5 விதமா பேசலாம். ஆனால் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் என்ன பேசுறாரோ அதான முக்கியம். ரெக்கார்டு சொல்லட்டுமா? உங்க தொலைக்காட்சியில நீங்க அசந்து போயிருவீங்க. எங்களுக்கு தளபதி ஸ்டாலின் எவ்வளவு உறவு இருக்குன்னு. மதுரையில் வந்து அம்பேத்கர் சிலையை வந்து நைட்டா போன ஆட்சியில், யார் ஜெயலலிதா ஆட்சியில் கிரேண்டரை வச்சு அறுத்துட்டாங்க. நெறியாளர் அவர்கள் எங்கள் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருந்ததில் நாங்களாம் கொதிச்சுட்டோம். பெரிய ஆர்ப்பாட்டம் அது இதெல்லாம் பண்ணோம். கடைசி வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. யார் பண்ணான்றது தெரியும், சாதி வரியுமே. உடனே நாங்கள் ஒரு சிலையை உருவாக்கிட்டோம். நாங்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழுடைய தலைமையில் ஒவ்வொருத்தரும் தொண்டை காசை போட்டு ரெடி பண்ணிட்டேன். யார் திறக்கிறது அதான மேட்ரு. அப்போ எங்கள் தலைவர் போய் சொல்கிறார் முதல்வர்கிட்ட. முதல்வர் உடனே வர்றேன். அப்போ கூட சில அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நல்லா கேட்டுக்க, நான் சொல்கிறேன் ரெக்கார்டு பிரதர். ஆனால் அவர் சொல்லிட்டாரு, புரட்சியாளர் அம்பேத்கர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர், உருவாக்கியவர் யார்? என் அன்பு சகோதரர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சி. நான் வர்றேன்பான்னு நேரம் வந்து அவரே திறந்தார். எந்த அமைச்சர்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாலோ அந்த அமைச்சர் பூரா கூட்டியாக திறந்தார். இது ரெக்கார்ட் நம்பர் 1. இதுதான் வரலாறு. இது நிறைய பேருக்கு தெரியாது. வரலாறு நம்பர் 2, இங்கே மணிமண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, புரட்சி அம்பேத்கருடைய மணிமண்டபம் சென்னையில். அங்கே வந்து அது கவர்மெண்ட்டுங்க. அங்கே ஒரு சிலை வைக்க நாங்கள் விரும்புகிறோம். புரட்சி அம்பேத்கர் சிலை அதை நாங்கள் உருவாக்கிட்டோம், விடுதலை சிறுத்தையில் உருவாக்கிட்டோம். அதையும் போய் நீங்கள் திறந்து வைங்க நான் சொல்கிறேன். வந்து திறந்து வச்சார்ல, இதெல்லாம் வரலாறுங்க. அப்போ எங்களுக்கும் அவருக்கும் உள்ள கூட்டணி தனிப்பட்ட முறையில், அதாவது கட்சியில் சில அமைச்சர்கள் விசிக விரும்பலைன்னா கூட முதல்வர் விரும்புகிறார். முதல்வர் வந்து உண்மையிலேயே அன்பு சகோதரன்னு மேடைக்கு மேலே சொல்கிறாருல. இப்போ கூட கடையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு அறிக்கை கொடுத்தாருல அவரே, எனக்கும் திருமாவளவனுக்கும் இருக்க உறவு வந்து ரொம்ப உண்மையான உறவு, நான் எப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருக்கின்றது அவருக்கு தெரியும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாருல்லங்க. அப்போ இந்த உறவெல்லாம் சிதைக்க வேண்டும் என்பதற்காக சில சாதி வெறியர்கள் சிக்கலை உருவாக்கலாம். ஆனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எப்பயும் உருவாகாது. ஏன்னா எங்களுக்கு கட்சியெல்லாம் கடந்து. அதுதான் இப்போ முதல்வர் அந்த செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு ராமதாஸ் அவர்களை இப்படி பேசுனதன் மூலமாக காட்டுறாரோ? அப்படி இல்லை. இவனை தான் வந்து நீங்கள் ஒன்றோடு ஒன்று முடிச்சு போடக்கூடாது. அது வேற இது வேற. எங்களுக்கு இருக்கிற நல் மதிப்பை பாசிட்டிவ் அப்ரோச்சோடு செய்கிறேன். ஆனால் அவங்க வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்களே. இங்கே பாருங்கள், ஐயா வந்து பேசாத ஆள் யாருங்க? நான் நேரடியாக சொல்கிறேன். இப்போ நீ பஞ்சாயத்தை முடிச்சுடுங்க. டாக்டர் கலைஞர் கருணாநிதியை கேவலமாக பேசியிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையாரை கேவலமாக பேசியிருக்காரு. எங்கள் தலைவரை கேவலமாக பேசியிருக்காரு. அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற தமிழக முதல் தளபதி ஸ்டாலினை கேவலமாக பேசியிருக்காரு. இது ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு அழகா? நான் நேரடியாக கேட்குறேன். நான் இப்போ பேசுகிறேன்ல, நான் அன்புமணி எதாவது சொல்கிறேன்னா? இல்லை அவங்க இன்னொரு அக்கா இருக்காங்களே, இப்போ எம்பி கூட 2 தோற்று போனாங்க, அவங்கள எதாவது சொல்கிறேன்னா? சொல்ல இல்லை. இவர் வந்து இதே மாதிரி பேசுகிற பழக்கமாக இருக்குது. அதனால தான் அவங்க அன்பு மயனே பொறுப்பை வாங்கிக்கிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியாக இருங்க தோட்டத்தில் அப்படின்னு தோட்டத்தில் வர உட்கார வச்சுட்டாரு. அப்போ அங்கே தோட்டத்தில் இருந்துக்கிட்டு அந்த இயற்கையோட தானே இருக்கணும். அதை விட்டு தேவையில்லாமல் ட்விட்டரை போட்டு சிக்கலை உருவாக்குறீங்க. ஏங்க ஒரு மக்களுக்கான கேள்விகளை இல்லை, ஒரு உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் தமிழ்நாடு சம்மந்தப்படுதே, எல்லாம் பேசுகிறாங்களே, இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் பேசுங்கன்னு சொல்கிறது எப்படி தேவையில்லாத வேலையாகும்? அதாவது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் தான். வேற யாரும் கேள்வியை எழுப்பலையா? இன்னைக்கு பாஜக இருந்து எல்லா கட்சியினரும் இதுக்கு ஆதரவாக தானே நிற்கிறாங்க. கேட்குற கேள்வி தப்பு இல்லை நெறியாளர் அவர்களே. அந்த கேள்வியை வந்து நீங்கள் முதல்ல மோடிட்ட கேளுங்க. கேட்டு முடிச்சுட்டு நேரம் இங்கே வாங்க. நானே சொல்கிறேன், நாங்கள் சேர்ந்து போயிட கேட்போம். ஐயா அவர் ரொம்ப கேட்டுகிட்டே இருக்காரு, உண்மையை சொல்லி கொடுங்க. அவர் என்ன சொல்ல போகிறாரு? எனக்கும் அதான் அன்றைக்கி சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாரு. அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா அவர் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இல்லை இவர் தைரியமாக இருக்கிறவர் வந்து நம்ம போட்டால் இறக்கு, டப்புன்னு ஒரு போட்டால் இறக்கி கொடுங்க, இல்லை வழக்குக்கே போங்க, எங்கள் மேலே இப்படி பேசிட்டாரு அப்படின்னு. இது சும்மா சாதாரண விஷயத்தை, எளிமையான விஷயத்தை போராட்டம் நடக்குது, அதைத்தான் தூண்டுறாருங்க. அதுதான் நான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் மேலே எப்படி தூண்டினாரு? நாங்கள் என்னங்க பண்ணா? எங்கள் தலைவர் என்னங்க பண்ணார்? எங்களுக்கும் தருமபுரி பிரச்சனை என்னங்க சம்பந்தம்? எங்களை தான் அடித்தாங்க, கொண்டாங்க. அந்த பயவரை செத்து போனால் கொலை பண்ணிட்டாங்க. இது மாதிரி செத்து போகிற போக்கு நான் பேர சொல்லி அதை வச்சு நீங்கள் போட்டு விட்டுருவீங்க. அப்புறம் இளவரசன் எப்படிங்க செத்தாப்புல?
அதெல்லாம் பழைய வரலாறு எடுத்தோம்னா ரொம்ப அசிங்கமாகி போயிடும். இது மாதிரி தொடர்ந்து செய்கிறாரு ஐயா. அதுதான் நாங்கள் சொல்கிறேன், குற்றச்சாட்டு சுமத்துறோம். என்ன சார் சம்பந்தம்? நீங்க முடிச்சு போடாதீங்க இல்லை முடிச்சு என்ன சொல்லுங்க, நான் சொன்னதுல ஏதாவது பொய் இருக்கான்னு சொல்லுங்க. இப்போ இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்ல, இதுல சங்கத்தமே இட்டு கட்டி பேசுறாரு இல்ல பொய்யா பேசுறாரு அப்படின்னா சொல்லுங்க. நான் வந்து சந்திக்க தயாரா இருக்கிறேன்ல. இப்போ என் மேல வழக்கே போடலாம்ல. எங்க ஐயாவை பற்றி அவதூறாக பேசுகிறார் சங்கத்தமிழன், நான் கேஸை சந்திக்க தயாரா இருக்கேன். எங்களுக்கு ஃபுல் ரெக்கார்டு இருக்கு. என் கட்சியோட ரஜினிகாந்த் ஒருத்தர் இருக்கிற பத்தியில் எல்லாத்தையும் கொண்டாந்து என்ன கொடுத்தாரு. இன்னுமே நான் கையில் வச்சிருக்கிறேன். அப்படியே தருமபுரியில் என்ன நடந்துச்சு, அதில் வந்து பாமகவுடைய பங்கு என்ன, இளவரசன் எப்படி கொலை செய்யப்பட்டார், எல்லா ரெக்கார்டு வச்சிருக்கிறாப்புல. ஆனால் எங்களால் வந்து அதை வந்து கொண்டு வர முடியல, அதுக்கு தீர்ப்பு வாங்கி தர முடியலை. அதை நான் ஓப்பனாக சொல்கிறோம்ல. கோர்ட்டே அதை தற்கொலைன்னு தான் முடிச்சாங்க. ரயிலில் அவர் தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாருன்னு தான் தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது சட்டத்தை கூட ஏமாத்தலாம், ஆனால் எல்லாத்துக்கும் மேலே வந்து இயற்கைன்னு ஒன்று இருக்குது, பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது. அதை யாரும் ஏமாற்ற முடியாது. அந்த நேரத்தில் சொல்கிறேன், போகிற போக்குல எல்லாம் சொல்லலை, அது ஏமாற்ற முடியாது. அதிலிருந்து அங்கே தோல்விங்க, தொடர் தோல்விங்க. இப்போ ஐயா வந்து நீ ஒரு காலத்தில் வந்து அமைச்சர்லாம் உருவாக்கினார், தலித்தை கூட அமைச்சராக்கினார். இன்னைக்கு அதுக்கு அடுத்த பிறகு அந்த கலவரத்துக்கு பிறகு எங்கேயாவது வெற்றி பெற்றிருக்கார்களா சொல்லுங்க, மன விட்டு பேசுங்க சார். அடுத்த தேர்தலையே பாருங்க, 14 பாமக ஒரு தொகுதி வென்றுச்சு. அந்த கலவரத்தை கூட்டணி 2 தொகுதி கலவரத்தை பண்ணி செஞ்சாங்க. ஆனா இப்ப திமுக 0, இப்ப என்ன திமுக 0. அது வேற ஃபேக்டர், உங்களுக்கு தெரியாது. அதுடைய ஃபேக்டர் வேற. நான் இப்ப கேட்கிற கரண்ட் அஃபேர்ல தொடர்ந்து நடந்த 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இதுல அவங்க நிலைமை என்ன நீ ஓப்பனா சொல்லுங்க. நான் இன்னமும் சொல்றேன், நான் வன்னியர் தோழர் மேல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல மக்கள், நல்ல ஒரு போராளிகள். இப்போ கூட விடுதலை 2 என்ற படம் வரப்போது, அது கூட தமிழரசுடைய கதை என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு பெரிய நல்ல ஒரு சமுதாயத்துடைய உள்ள இளைஞர்கள் தான். அவங்களை பூரா தவறான வழியில் திசை திருப்புகிறார் ஐயா ராமதாஸ் அப்படின்றதே என் குற்றச்சாட்டு. இதை வந்து என்னையை விட தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் உணர்ந்திருக்கிறார். அதனால தான் அவர் வந்து இதுவரைக்கும் பதில் சொல்லலை. உங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சுச்சா? அவ்வளோதான் மேட்ரு. இதே வந்து அன்புமணி ராமதாஸ் நாளை கேட்கட்டு கூப்பிட்டு அழகாக சொல்லுவார். யார் கேட்குறாங்கன்னு இருக்குல்ல, நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த முடிவை ஒட்டியே நீங்கள் கேள்வி கேட்கும்போது நான் உங்களுக்கு பதில் சொல்லுவது நாகரிகம் இல்லை. நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, சங்கத்தமிழ் இதத்தை வாயிலிருந்து எடுக்கணும்னு, அப்போ நான் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நன்றி வணக்கம் காடை போடுவோம்ல, அது மாதிரி தளபதி ஸ்டாலின் போட்டிருக்காரு. அவர் யாருடைய பிள்ளை? டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியின் மகன்னா அப்போ அந்த இது இருக்கும்ல. தப்புங்க, இவர் செயல்படுறது தவறு. நான் தான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன்ல, நேர்மையாக இருக்குங்க அரசியலில். இவ்வளோ வயசான பிறகு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த வெறி? நான் தெரியாமல் சொல்கிறேன், சாதி வெறின்னு தான் சொல்கிறேன். சாவே சாதாரணமாக இருக்கிறேன். கலவரத்தை உருவாக்கி இப்போ அங்கிட்டு போக முடியல, பஸ்ஸெலாம் வந்து உடைக்கிறாங்களாம். அது இன்னொன்று தெரியும், திண்டிவனத்தை தாண்டினா கட்சி இல்லைங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, திண்டிவனத்தை தாண்டி அங்கிட்டு போனீங்கன்னா கட்சியே இல்லை. கட்சி ஒரு 4-5 மாவட்டத்தில் இருக்குது, அடர்த்தியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அண்ணன் வேல்முருகன் வந்த பிறகு அதுவும் நிறையா பேர் அங்கிட்டு போயிட்டாங்க. அதுவே உண்மை. நாங்கள் கிடைச்ச செய்தி. இதில் வந்து சில சாதி வெறியனை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கலவரத்தை தூண்டுறது, சிக்கலை பண்ணுறதுன்னு அந்த மக்களுக்கே ஒரு எதிர்ப்பாக செயல்படுறாரு. இதே உண்மை. நான் சொல்கிறேன் 100க்கு 100 உண்மை. நான் இட்டுக்கட்டெலாம் பேசலை. அப்படின்னு நான் எதாவது பேசியிருந்தாலும் கூட நான் விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இப்போ போல் பேசுகிறேன்ல, நான் எங்கேயாவது அன்புமணி ராமதாஸை பற்றி சொன்னேன்னா சொல்லுங்க. ஏதாவது அவர் சாதி வரியை தூண்டினார் இல்லை இப்படி பேசினார் அப்படி எங்கேயா ஒரு இடத்துல நான் இங்கே இல்லை எங்கேயுமே நான் பேசியிருக்க மாட்டேன். அவர் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கை பற்றி பேசுகிறாரு, ஆனால் இவர் சோஷியல் இன்ஜினியரிங் பற்றி பேசுகிறாரு. உங்களுக்கு புரியுதா? என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பற்றி அவர் மயம் பேசுகிறாரு. இவர் சோஷியல் இன்ஜினியரிங் எப்படி வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து முஸ்லீமுக்கு எதிர்ப்பாக ஒரு வெறுப்பு அரசியலை கக்குனாங்களோ அதுமாதிரி ஒரு தலித்துக்கு எதிர்ப்பாக ஒரு வெறுப்பு அரசியல் கக்கி கொண்டிருக்கிறார். அது எங்களை விட தமிழகத்தின் முதல்வருக்கு ஃபுல் ரெக்கார்டு கிடைச்சிருக்கும்ல, தானே நடத்துது அப்படின்னு. அதனால அவர் பதில் சொல்ல. வேற என்ன? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட். 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.